எங்க எது கிடைச்சாலும் குப்பை குளத்தையில அடிக்க வச்சு சென்னை மாதிரியே இல்ல. ஐயோ இந்த வாரம் பூரா பயங்கரமான வெயில். சென்னையில வந்து இருக்கிறதுலே அதிகமான வெயில் இருந்தது இந்த வாரத்துலதான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நேத்துதான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபுல்லா பயங்கரமா கருகுமுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பூரா பாண்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஒரு டிரைவ் அப்படியே போனோம்னு வச்சுக்க பாண்டிக்கு சூப்பரா இருக்கும். போலாமா? கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் காஃபி குடிக்க வந்தோம். பாண்டி போக வேண்டியதான். கோயம்புத்தூர்ல இருந்தோம்னா ஊட்டி போயிருக்கலாம், உடுமலையில இருந்தோம்னா கொடைக்கானல் போயிருக்கலாம், சென்னையில இருந்தா பாண்டி தான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இந்த கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் பூராமே சொல்லுவாங்க, நாங்க போர் அடிச்சுன்னா டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி போவோன்ட்டு. எந்த கோயம்புத்தூர்காரங்க உண்மையிலேயே போர் அடிக்குன்னு டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி போயிருக்கீங்களா? போவோம். போர் அடிக்குதுன்னு போக மாட்டோம், ஊட்டி போகணும். அதிகபட்சம் காஃபி குடிக்கிறதுக்கு அன்னபூர்ணா போவாங்க, அவ்வளவுதான். இவங்களும் பாண்டி தான் போறாங்க போல இருக்கு எல்லாரும். நம்மளும் பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்பிடலாமா? ஆமா, அதுதான் நான் சொன்னேன். நம்மளையே டெம்ப் பண்ண வச்சு கிளம்பிடுவாங்க போல இருக்கு. கட்டின துணியோட கிளம்புடா. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக கடத்தலை தடுத்து நிறுத்திய பிஸ்கட் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போடுவாங்களா? கடத்த போறதே உங்களை தாண்ட. சார் ஜோப்ல 2 ரூபாய் கூட இல்ல. இந்த மாதிரி வண்டியில இந்த கதவெல்லாம் திறந்து விட்டு போறது, இதுக்கு ஈக்குவலா பாத்தோம்னா நம்ம இந்த லுங்கி கட்டிட்டு போறது மாதிரி பெரிய காத்தோட்டமா இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பேண்ட் போட்ட மாதிரி டபக்கு அப்பப்ப திறந்து விட்டுக்க முடியாது, அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால லுங்கினா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆதரவு ஏற்றி விட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அவர் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காரு ஜாலியா. எனக்கு இந்த கடத்தல் அப்படின்னு சொன்னோடனே ஒரு படத்துல ஒரு சீன் ஞாபகம் வருது. அது என்ன படம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. காமெடி சீன் இல்ல, அது ஆக்சுவலா சீரியஸான சீன். ஒரு பொண்ணை கடத்த போறாங்க, 2 வீலர்ல வர்றாங்க. அந்த வண்டியில வந்து இப்படி நிக்கிறாங்க. அந்த புள்ள பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கு. இப்படி வண்டியில வந்து இப்படி ஸ்லைட் பண்றாங்க. அந்த பொண்ணு மட்டும் கேரி அவன் கடத்திட்டே போயிட்டு அது இப்படி கத்திட்டே போயிட்டு இருக்கா. நீயே ஏறி உட்காந்துட்டு ஏமா கத்திட்டு போயிட்டு இருக்கா? என்ன படம் தெரியுமா? தெரியல. நானும் அந்த சீனை கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்றேன், கிடைக்கல. எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். இந்த வீடியோ லைவ் ஆகிறதுக்குள்ள கண்டுபிடிச்சதை கொடுக்குறேன். நிறைய கிட்னாப் சீன்ஸ் எல்லாம் பாத்துருப்பாங்க. எனக்கும் கிட்னாப் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. வண்டியில வந்தீங்க, நானும் ஏறிட்டேன். இப்ப கத்தனுள்ள திருட 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 திருட. யார் அது கேனல்ல தூக்கி வீசிட்டு இருக்கிறது? அது வேற யாரும் இல்ல, நம்ம அன்புச்செல்வன் தான். அன்புச்செல்வன், நீங்களும் வீக்கெண்டுக்கு பாண்டி கிளம்பிட்டீங்களா? பாத்துக்கோங்க. ஓபன் ஜீப்ல வேறு கேனல்ல தூக்கி பின்னாடி வரவங்க பார்க்க பேசிட்டு இருக்காரு. மர்மெய்ட்ல உண்மையா? இல்ல இல்ல, மர்மெய்ட்ல உண்மை இல்ல. இந்த ஏஐ கதைகள்லாம் பாத்துட்டு இருக்கேன். அதுல மர்மெய்டோட வாழை வித்து கொடுத்த காசு ஆப்பிள் ஆரஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆனா பிறந்தது பார்த்தா கிரேப்ஸ். உடனே ஆரஞ்சு விட்டுட்டு போயிரு ஆப்பிள. ஆப்பிளான்னு அழுதுட்டு எல்லா ஸ்டோரியும் ஒன்னேதான். ஆப்பிள் ஆரஞ்சு வச்செடுக்கிறாங்க, பெப்சி மிரண்டா வச்செடுக்கிறாங்க, இந்த மாதிரி விதவிதமா வச்செடுக்கிறாங்க. ஆனா எது பார்த்தாலும் பாக்கணும்னு தோணுது. அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. இப்ப கார் வருதுன்னு, காரு ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணி 2 ஒரே சீட்ல ஏறி உட்காந்து போயிருதுங்க. எடிட் பண்ணிருக்கா? என்னதான் எல்லாமே கிளியரா இருந்தாலும் இந்த காருக்குள்ள போய் உட்கார்றதுல இந்த GTA கேம்ல போய் ஒன்னே தடவிட்டே ஏறிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அதை பார்த்து பேசுறது கிடையாது. கேமரா பார்த்து ஓ மை காட் யூ டிட் இட் அப்படின்னு அது அங்க திரும்பி கோவமா முழிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ஏஐ வீடியோவை மனுஷங்க ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் மாதிரி மண்டை வச்சுட்டு, பனானா மாதிரி மண்டை வச்சுட்டு. நீ எங்க பொழப்பு எடுக்கிறியா? உங்க பொழப்ப நாங்க எடுக்கிறோம். ஆனா எனக்கு கேட்டோன்னே கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. அந்த பெப்சி மிராண்டா கதையில யாரு கூட கள்ளத்தொடர்பு இருந்துச்சு? இந்த பெப்சி மிராண்டாக்கு வந்து 1000 பேபிஸ் பிறந்துருது. 1000 குட்டி குட்டி பாட்டில் இருக்கு. அதனால இந்த பெப்சி என்ன சொல்லிருச்சு, நீ இத்தனை குழந்தைய வச்சுட்டு என்னால மேனேஜ் பண்ண முடியாது, நீயே பண்ணிட்டு போ அப்படி இப்படின்னு கத்திட்டு போயிருது. மிராண்டா அழுதுட்டு ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரோட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அழுதுட்டு இருக்கு. அப்ப வந்து கொக்கோ கோலா வருது. கொக்கோ கோலா வந்து நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நைட் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ நல்லா இன்னைக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருது. தூங்க வச்சுட்டு நைட்டோட நைட்டா அதுங்களோட
ஆள் எல்லாம் விட்டு ஒரு 10 பாட்டிலா கொண்டு போய் எல்லாம் கடத்திட்டு போயிட்டு இருக்குதுங்க. இது பாட்டு தூங்கிட்டு இருக்குது. காலைல எந்திரிச்சு பார்த்தா வேற யாருமே பேபி சரிங்க 1000 பேபியும் காணோம். அப்புறம் அது போய் கொக்கோ கோலா சண்டை போட்டுட்டு இருக்கு. கொக்கோ கோலோட வில்லத்தனமா நெக்ஸ்ட் பாட்டில் போட்டு முடிச்சு ரைட்ல போனா இல்லையே, ரைட்ல போனா எங்க போகும்? சென்னை. இந்த காமெடி தான் பண்ணாதன்னு ரைட்ல திரும்பினா சென்னை. இந்த பாலம் எவ்வளவு பெருசா இருக்குது. ரெண்டு இல்லைங்க. வலிக்க வேணுமா? அப்படின்னா ஸ்வீட்டா இருக்கும். இது தண்ணியானா? ஒண்ணு வழுக்கையா? சரி, இருக்கு. அதான் வழுக்கையில தான் இனிப்பா இருக்கும். வழிக்க 2 கேட்டுப்பா. 60 ரூபாய் அம்மா இளநீ. நான் நேற்று சென்னையில இளநீ குடிச்சேன். ஒரு இளநீ 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. 100 ரூபாயா? ஆமா, ஆனா செவல் நீ ஆனா 100 ரூபா. இங்க பரவாயில்ல, ஒண்ணு 60 ரூபாய்க்கு சொல்றாங்க. நான் கூட ரோட்டு மேல இருக்குது, விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எந்த அவ்வளவு டேஸ்ட் இல்ல. இது நல்லா இருக்கு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அதுக்குள்ள ஒரு முகராசி வேண்டா. பரவாயில்ல, குடிச்சு இல்ல பரவாயில்ல. அது 7up மாதிரி இருக்குது. இது டேஸ்ட் நல்லா இல்ல. கழனி தண்ணியாட்டா. முதல்ல பாண்டிச்சேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் இருக்கப்போ எல்லாருமே பேசுவோம். பசங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பாண்டிச்சேரினா வந்து ஒரு பயங்கர ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும்ல. ஓகே, பாண்டிச்சேரி அப்படின்னா எல்லாரும் ஒரு குசியை ஓ போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் கோவா அப்படின்னா டபுள் ஓ போடுவான். அந்த மாதிரிதான் பாண்டிச்சேரி போலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்போம். பட்ஜெட் செட்டே ஆகாது. 4 வருஷத்துல ஒரு தடவை கூட சூட் ஆகி வரவே இல்லை. ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவங்க ஊர் பசங்க கூட சேர்ந்து பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் போட்டான். பாண்டிச்சேரியில போய் இங்க போறோம்டா அங்க போறோம்டா அதுன்னு சொல்லி எங்க எல்லாம் சொல்லி பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருந்தான். நமக்கு தெரியாது அங்க பாண்டிச்சேரி முதல்ல எப்படி இருக்கும் என்ன எதுனே தெரியவே தெரியாது. இவன் சொல்ற கதையை தான் கேட்டுட்டு பாண்டிச்சேரினா பயங்கரமா இருக்கு போட்டாங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு வந்தா 3 நாள்ல வர வேண்டியது ஒரு நாள் ஆல்ரெடி லேட்டும் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி புசு புசுன்னு இருந்தா மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. சரி, ஓவரா பார்ட்டி பண்ணி பம்ப் அடிச்சிட்டான் போல் இருக்குது, மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன இருக்கு, பாண்டிச்சேரி உள்ள வந்து ஊருக்கு அவுட்டர்ல செக் போஸ்ட் தாண்டி ரிசார்ட் இருந்திருக்கு. இவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து உள்ள போய் வாங்கிட்டு எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தம் ஒரு 10-15 பசங்க எல்லாரும் போயிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் போய் எல்லாருக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு டப்பாவா வாங்கிட்டு ஆட்டோல பிடிச்சி வந்திருக்கானுங்க. போலீஸ் மாத்தி மூஞ்சி வீங்கிருச்சா? போலீஸ்ல மாட்டிருக்காங்க. இங்கதான் இருக்கோம் இங்கதான் போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எவனோ ஓவரா வேற பேசிட்டான். ஸ்டேஷன்ல வச்சு நைட்டு பூரா சாத்திட்டாங்க. அதுல வீங்கினதுதான் சார். இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? அப்புறம் தான் பழைய காலத்துல லாரி போல் இருக்கு. வேற ஹான் சாப்பிட்டு இருந்த வாய்க்குள்ள போயிடுச்சு. அதெல்லாம் முழுங்க கூடாது. இதுல லெட் இருக்கும். லெட் கண்டெய்னிங் கார்பன் மோனாக்சைடு. இதெல்லாம் எங்க படிச்சிட்டு வந்தீங்க? கெமிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட். ஆனா அவன் போயிட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு குளிர்ச்சியாவே இருந்துச்சு. விட்டுட்டு இதுல பேர் வெறுப்பு வேற ஏத்துறது. ரூம் கதவை திறந்தா உடனே முன்னாடி பீச்சரா ஏற்கனவே பீச்ல தான் இருக்கு. எப்படி போய் பீச்ல உட்காந்து அப்படியே பின்னாடி சாத்திட்டாங்க. தேங்காய் வாங்குறமா? எனக்கு வேணாம், உனக்கு வேணுமா? ஆமா. எந்த தேங்காய் நல்லா இருக்கும் தெரியல, நீ பிச்சு குடி சாப்பிட்டு பார்ப்போம். இந்த தேங்காய் தான் நல்லா இருக்கு. அதுல தண்ணி நல்லா இருந்துச்சு, இதுல தேங்காய் நல்லா இருந்துச்சா? சொன்னேன்ல வலிக்குதான் டேஸ்டா இருக்கும். வலிக்குன்னு சொல்லி நமக்கு அந்த வலிக்குங்கிற வார்த்தையை கேட்டாலே திருப்பி வந்துருது. வலிக்கையில தான் தண்ணி இனிப்பா இருக்கும். தண்ணியில வந்து அந்த அளவுக்கு தேங்காய் உருவாயிருக்காது, அதனால அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்ப அந்த தேங்காய் பருப்புல இருந்துதான் டேஸ்ட் வந்து இதுக்கு இன்ஃபியூஸ் ஆகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வலிக்கைனா டேஸ்டா இருக்கும். ஒரு பஸ்ல போயிட்டு இருந்தவங்க போன வெளியே விட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரு? நம்மளேவா? ஐயோ, நம்மளேவான்னு தெரியல, வெளியே விட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே டப்புன்னு ஒரு கட்டை எடுத்து அடிச்சு போன தூக்கிட வேண்டியதுதானே. இது மூலியமா நாங்க சொல்ல வர்ற பாடம் என்னன்னா, போன வெளியே விட்டு யாரும் வீடியோ எடுக்காதீங்க. என்ன கடலா? இல்ல, அது ஏதோ லேக் போல இருக்கு. ஒடியூர் லேக்னு போட்டிருக்கு. 2 சைடு கடல் மாதிரி இருக்குல்ல. எல்லாரும் நிறுத்திட்டு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காங்க.
டான்ஸ் இங்க இருக்கியா அந்த மாதிரி தான். அந்த ஊரே வந்துடா சைடுல எல்லாம் டெவலப் ஆயிடுச்சுலடா ரோடு. அதனால ரோடு இதுல வந்து அந்த சைடு இருந்த கடையில அடியே இருக்கும்டா. இல்ல மேங்க்ரூவ்ஸ் இதெல்லாமே அந்த வேர்ல வெளியே வந்துருக்கு பாரு. இப்ப வர்றப்பதான் கொஞ்சம் ஐட்னரி எல்லாம் பார்த்து எங்க சாப்பிடலாம் லஞ்சுக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். பார்த்தா இங்க நிறைய ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கு. ரோடு எக்ஸ்டென்ஷன்னால நிறைய கடை காணோம். நாங்க பார்த்துட்டு வந்த கடையும் காணோம். அதுக்கு நல்ல ரிவ்யூ வேற இருந்துச்சு, டேஸ்டா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஆனா சென்னையில இருந்து இந்த பாண்டி இந்த வர்றதுல பெருசா நல்ல கடைகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நானும் வீடியோஸ்ல பார்த்தா ரொம்ப கம்மியான கடைகள் தான் இருக்க மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. ஒண்ணு அங்க சென்னையில வேணும் விட்டோம்னா பாண்டிச்சேரி தான் போனோம். இடையில இருந்து அந்த ஒரு கடையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்ப பசிக்குது. 15 மினிட்ஸ் காட்டுது நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆறதுக்கு. ஆனா அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இது இவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இன்னொரு இளநியோட தேங்காயும் ராமகிருஷ்ணா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். பியூர் வெஜ்ஜா? நோ, நெவர். பியூர் வெஜ்னு பார்த்தா அந்த பக்கம் நிறுத்துறதே கிடையாது. என்ன பண்ண போனாங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னது எனக்கு தெரியாது. அதான் வந்து கேட்டாங்க என்ன பண்ண போனாங்க. கடலை நக்கரை கோன். அது என்னன்னு பாக்கவா? கடலினக்கரை போனோரே காணா கண்ணிட போனோம். தெரியுது, எனக்கும் தெரியாது. கடலின் அக்கறை போனோரே, அதர் சைட் ஆஃப் த சி, அக்ராஸ். கடலின் அக்கறை போனோரே. ஓ ஓகே. அது வீடியோ எடுத்துட்டு இருந்தியா? கடலின் அக்கறை போனோரே. அப்ப நான் சொன்னதெல்லாம் இருந்துச்சா? ஆமா.